உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை நீதிமன்ற அனுமதியுடன் தான் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. மக்களவைத் தேர்தலின் பொழுது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி பதிவு செய்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகும்படி தமிழக பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டது. இந்த சம்மனை எதிர்த்தும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் கேசவ விநாயகம் தாக்கல் செய்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கேசவ விநாயகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பால் கனகராஜ், எந்த ஆதாரங்களும் இல்லாமல் மனுதாரர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார், அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் விசாரணைக்கு சென்று திரும்பிய மறுநாளே மொபைல் போன், சிம் கார்டுகளை ஒப்படைக்க கோரி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர் என்று வாதிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி, மனுதாரரின் மொபைல் போன் உங்களுக்கு எதற்கு, அதை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என காவல்துறைக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு, பணம் பறிமுதல் செய்யப்பட்ட பொழுது மனுதாரர் எங்கிருந்தார் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. மொபைல் போனை கேட்பதால் எந்த உரிமையும் பாதிக்கப்படவில்லை. காவல்துறை மனுதாரரை துன்புறுத்தவில்லை. பணம் பிடிபட்ட பொழுது அவர் எங்கிருந்தார் என்பதை தெரிவிக்க மறுத்ததாலேயே செல்போனை ஒப்படைக்க கூறப்பட்டது என்று விளக்கமளித்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மனுதாரரின் தொடர்பு பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை. மனுதாரரை துன்புறுத்தும் நோக்கில் செல்போன், சிம் கார்டுகளை சமர்ப்பிக்கும்படி விசாரணை அதிகாரி சம்மன் அனுப்பியுள்ளார். இதன் மூலம் விசாரணை அதிகாரி தனது அதிகார வரம்பை மீறி செயல்பட்டுள்ளார் என்பது தெளிவாகிறது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்றாலும் மனுதாரரின் தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதால் அவரை துன்புறுத்தக்கூடாது. தேவைப்பட்டால் நீதிமன்ற அனுமதியுடன் கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்கலாம் என உத்தரவிட்ட நீதிபதி மனுவை முடித்து வைத்தார்.